ஊராக கேரளாவிலேருந்து ஜாலியாக போயிட்டுருக்கோம். வர்க்கலா போகிறோம். சூப்பர் வியூவில் ஐயா. அது கிளிப் பண்ணும்போது அது இப்படி விழுந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி இங்கே அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்காங்க. சரியான மழை. மார்னிங்லேருந்து அழப்புலேருந்து கிளம்பும் போதே மழை தான். வேறு வாய்ப்பு பஞ்சிரா. வணக்கம் மகளே, நான் கார்த்திக் சிவா. வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போது அழப்புலேருந்து வர்க்கலா போகிறோம். அண்ட் நடுவில் வந்து ஜடாயு போகிறோம். ஓகே, ஸோ ஒரு 143 கிலோமீட்டர் அண்ட் 4 ஹவர் காட்டுது. வர்க்கலா போகிறோம். பட் அங்கே வந்து ஜடாயு எர்த் சென்டர் அதுவும் கிட்ட தான். ஓகே, ஸோ ஜடாயு போயிட்டு அப்புறம் வர்க்கலா போகலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆழப்புழாவோட ஃபேமஸ் ஃபுட்டு வந்து ஆப்பம் அண்டு தாராவு. தாராவுனா வந்து டக்கு. ஓகே, ஸோ சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக சாப்பிடுங்க ஆழப்புழா வந்தீங்கன்னா. இங்கே வந்து அவிஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ அது போகிறேன்னான்னு எனக்கு தெரியல. எனக்கு போனால் இல்லாட்டி இதுக்கு லேட் ஆகிடும். ஓகே, ஸோ தாராவு அண்டு ஆப்பம் சாப்பிடுங்க. ஓகே, 2-2க்கெலாம் போயிடலாம். ஸோ நம்ம போகலாம். போய் ஒரு ஆப்பம் அண்டு தாராவு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஜாலி ஜாலி this side. Okay, we'll start. Akka kaas liya. Thanks akka. Bye bye. Okay, bye bye. ஸோ நம்ம ட்ரிப்பில் வந்து இன்னும் 2 பிளேஸ் பாக்கி இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு. ஒன்று வர்க்கலா, இன்னொன்று கன்னியாகுமரி. ஸோ வர்க்கலா தான் இப்போ போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வர்க்கலா ஃபுல்லாகவே வந்து கிளிஃபு, அந்த பீச்சு ஃபுல்லாகவே பீச் தான். ஈவினிங் பார்ட்டிஸ் நல்லா இருக்கும்னு ஜெஸ்வின் சொன்னார். அப்படியா? ஓகே. ஆக்சுவலி அங்கே வந்து மினி கோவா அப்படின்னு வர்க்கலாவை சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கிளிஃப் சைடு எல்லாமே வந்து ஹிப்பி ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு. ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அவிஸ் ரெஸ்டாரண்ட் பார்த்தேன். இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான். அண்டு ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான் டி ரூட் வருது. அதனால் வாத்துக்கறி சாப்பிட்டே ஆகணும். என்னடா வாத்து பிரியாணியா அது மாதிரி இல்லை. ஆக்சுவலி எங்களுக்கு தெரியாது. நேற்று நாங்கள் டின்னர் சாப்பிட போன இடத்துல ஒருத்தர், இந்த லோக்கல் ஒரு அங்கிள் வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு எங்களை கொஞ்சம் ஹைப் ஏற்றி விட்டார். ஹைப் ஏற்றி விட்டார். இந்த ஊரோட நேஷ்னல் ஃபுட்டு அப்படின்ற அளவுக்கு, இந்த ஊரோட அலப்பையோட ஃபேவரட் ஃபுட் வந்து அப்படின்னாரு. அண்டு இப்போ ஜினேஷ் நான் தங்கிக்க அந்த ரெசார்ட் ஒன்று அவரும் சொன்னார். நல்லாயிருக்கும், தாராவும் நல்லாயிருக்கும், அண்ட் பீஃப் ரோஸ்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. சப்போஸ் நீங்கள் யாரும் பீஃப் சாப்பிடுவீங்கன்னா நீங்களும் பீஃபும் ட்ரை பண்ணலாம். ஓகே, பட் நாங்கள் போய் சாப்பிட போகிறது அப்பா மண்டே தாராவு பார்த்து செம்மையா இருட்டிட்டு இருக்கு. எனக்கு கேரளா வந்தால் ஒரு ஹேபிட் இருக்குது. ஒரு லாட்ரி வாங்குவேன். பட் இந்த வருஷம் இன்னும் வாங்கலை. ஸோ அலப்பையில் வாங்கலான்னு பார்த்தேன். அப்படி இல்லாட்டி வர்க்கலாவிலையாச்சும் வாங்கணும். ஒரு 500 rupees நான் வந்து கேரளா கவர்மெண்ட்டுக்காக டொனேட் பண்ணுறேன். இந்த நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுக்காக. அடிக்காது, பட் ஸ்டில் தட்ஸ் ஃபைன். எல்லாம் ஒரு லக்கு தானே. வண்டி ஓட்டிகிட்டே இருந்தோம். ஏதோ டடக் 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 டடக்னு சவுண்டு கேட்டுச்சு. நம்மளோட பஞ்சர் ஆகணும் போய் பார்த்தேன். பஞ்சர் இல்லை, பட் ஸ்டில் ஆனால் வண்டி டக் 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 டக்குன்னு ஒரு சவுண்டு வருது.
என்ன எதுவும் பிரச்சனை என்னன்னு தெரில. இன்னும் ஜடாயை போகிறதுக்கு ஒரு 1 hour 40 minutes இருக்குது. பார்ப்போம். மழை சும்மா பொழந்து கட்டுறான். அடினா அடி, செம அடி அடிக்குது. இதை வச்சுக்கிட்டு நம்ம வர்க்கலாவும் போக முடியாது, ஜடாயும் போக முடியாது. ஐயோ, ஜடாயு போனாலும் வேஸ்ட் தான். ஜடாயு போனாலும் மேலே தான் போனாங்க. மழை பெஞ்சா எங்கே போகுது? சரியான மழை. ஓகே, இன்னும் ஒரு 66 கிலோமீட்டர் இருக்குது. அதனால் அங்கே மழை பெய்தா இல்லையான்றது தெரியல. பார்த்து வண்டியில் அந்த சவுண்டு இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. ஆல் ஆஃப் அ சடன் சரியான மழை. மார்னிங்லேருந்தே அழப்புலேருந்து கிளம்பும் போதே மழை தான். பட் சடனாக மழை சும்மா வெளுத்து வாங்குறான். ஒரு 60-70 கிலோமீட்டர் மழை தான் ஃபுல்லாக. நடுவில் கொஞ்ச நேரம் ஓகேவாக இருந்துச்சு, திரும்ப சரியான மழை. இன்னைக்கு தான் நல்ல மழை பெய்யும். ஆமாம், ட்ரிப்லேயே இன்றைக்கி தான் பயங்கர மழை. சென்னையில் வந்து சைக்ளோன் ஆரஞ்சு அலர்ட்டு, அதனால் அந்த சைக்ளோன் தான் இங்கே இருக்கா என்னன்னு தெரியல. ஜடாயு வாசல் போயிட்டு திரும்பி அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே வந்து ஒன்லி கேஷ் தானா, நோ டிஜிட்டல் பேமெண்ட் அப்படின்ட்டாங்க. அதனால் இப்போ ஏடிஎம் தேடி அலைஞ்சிட்ருக்கோம். இங்கே 750 மீட்டரில் ஒரு எஸ்பிஐ இருக்குன்னு போட்டிருக்கு. எங்கே இருக்குன்னு தெரில. அதோ ஏடிஎம். ஓகே, லிக்விட் கேஷ் இருக்குது. 700 ரூபா தான் இருக்குது. அவங்க வந்து 555 பர் பர்சனா. ஸோ அப்போ 1200 ரூபா கிட்ட ஆகுது ஒருத்தருக்கு. சரி, இப்போ பார்த்துட்டு வந்து எடுத்துட்டியா? எஸ் மேம். என்னடா நியாயமாக இருக்குண்ணா, கார்டு இல்லையா, யூபிஐ இல்லையா, எதுவுமே இல்லையா, ஒன்லி கேஷ்ன்ட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வியாழக்கிழமை வீக் டே எதுவுமா இவ்வளோ க்ரௌட் இருக்குது இந்த ஜடாயுல. ஐயோ, அதுவும் நிறைய தமிழ்நாடு வண்டி. சரியான க்ரௌடுங்க. ஆனால் ஆக்சுவலி எல்லாருமே வீடியோவில் சொன்னாங்க, இந்த கேபிள் காருக்குலாம் சில பேர்லாம் 1 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணாங்க அப்படின்ட்டு. அப்படியா? ஐயோ, வர்க்கலா கிளிஃப் அப்போ நாளைக்கு மார்னிங் தான் போகணும் போல இருக்கே. அதுதான். என்ன ஐயோ, எவ்வளோ ட்ராவல் ஆகுது. எவ்வளோ காரு, எவ்வளோ ட்ராவலர் வண்டி. திரும்ப போய் வர்க்கலா வண்டி உள்ளவா? ஓகே தான். ஒர்த்தா ஃபர்ஸ்ட் இது. ஆனால் ஜடாயு அவ்வளவு இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அந்த வெறும் அந்த ஸ்கல்ப்சர் மட்டும். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இவ்வளோ பேர் மேலே தான் இருப்பாங்க, நம்ம எப்படி போய் ஃபோட்டோ கிட்டலாம் எடுக்கிறது? இடமே இருக்காது போலே. ஸ்கல்ப்சர் மட்டும் என்ன ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது போல. போட்டு ஃபில்டர் பண்ணிக்கலான்றது இல்லை டே, அது இல்லைடா. முதல்ல எடுக்கிறதுக்கு இடம் வேணும்ல, எல்லாரும் நின்றுட்டு இருப்பாங்கல்ல எடுக்கிறதுக்கு. சரி போவோம், வந்தாச்சு, போய் பார்ப்போம். ஒரு வழியாக வந்தாச்சு. உலகத்திலேயே ரொம்ப பெரிய பேர்ட்ஸ் கல்ச்சர் இதானா, பயங்கர பெருசு, சூப்பராக இருக்குது வியூ. பட் ஆனால் இன்றைக்கி ஒரு வியாழக்கிழமை, அதுக்கே இவ்வளோ க்ரௌடுன்னு எனக்கு தெரியல. ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது போல். அண்ட் இங்கே பாருங்கள் வியூ, அந்த கேபிள் காரில் தான் வந்தோம். சூப்பராக இருக்குது. அப்படியே சுற்றி மலை தான் இல்லை? நல்லா இருக்குல்லடி? சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து நடக்கிற பாதை. அங்கேருந்து அப்படியே இப்படி நடந்து வராங்க. நீங்கள் கேபிள் காரில் வராட்டி இப்படி நடந்து வரலாம். கேபிள் காருக்கு ஒருத்தருக்கு ஆல்மோஸ்ட் 300 ரூபா. இந்த க்ரௌடில் எங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறது? வீடியோ தான். இந்த மலை இருக்கிறது ஒரு சின்ன மலை மேலே தான். பட் இங்கே மேலே ஏறி பார்த்தா இவ்வளோ குட்டி குட்டி மலை நிறைய இருக்குது. ஏகப்பட்ட மலைகள் இருக்குது குட்டி குட்டியாக. அண்ட் உள்ளது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போதான், அதனால் வந்து அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ராமாயணம் பீரியடில் ராவணன் கூட ஜடாயு சண்டை போடும்போது வந்து ராவணன் என்ன பண்ணிகிட்ருக்காரு, அதோட இறகை வந்து கிளிப் பண்ணிகிட்ருக்காரு. அது கிளிப் பண்ணும்போது அது இப்படி விழுந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி இங்கே அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்காங்க. வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சர் இதுதான் வந்து ஈகிளுக்கு, அது ஜடாயு. அப்படி ராவணன் அடித்து விழுத்தும் போது அந்த ஜடாயு கீழே விழுந்த இடம் தான் வந்து இந்த இடம்.
ஜடாயு மங்கலம். அதனால தான் இந்த இடத்துல இந்த ஜடாயு இங்கே கட்டியிருக்காங்க. ஜடாயு ஹெர்த் சென்டர் எங்களோட ஒரு 3.5 வரை கொன்று விட்டது. வர்க்கலாவோட கிளிஃபெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுடுச்சு. நான் நினச்சேன் சும்மா ஒரு ஹவர் வரும் போல, ஒரு 1.5 ஹவரில் பார்த்துட்டு கிளம்பலான்னு பார்த்தோம். கேபிள் கார் ரொம்ப லேட் பண்ணி, கேபிள் காருக்கு பயங்கர கொஞ்சம் நேரம். அண்ட் அதுக்கு கேபிள் காருக்கு தான் நேரம் கரெக்ட். மேலே போய் சுற்றி பார்க்குறது இல்லை, ஏறது கூட ஓகே, இறங்குறதுக்கு பயங்கர க்ரௌடு. மேலே போய் சுற்றி பார்க்குறது ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆகும் மேக்ஸிமம். ஃபோட்டோஸில் எடுத்தால் கூட எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் ஆகும். ஆமாம், சரி ஓகே. இப்போ கார் எடுத்துகிட்டு டேரெக்டாக வர்க்கலா நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆமாம், வர்க்கலா நைட் லைஃப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு மார்னிங் எழுந்து கிளிஃபெல்லாம் திரும்ப மார்னிங் வியூவில் சன்ரைஸ் முடிஞ்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீடு ஆர்டர் போட்டேன். இங்கே வர்க்கலாவில் வந்து பாட்டில் அலௌட் கிடையாது தான், அதனால் 2 மக்கில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பட்வைசர், மேக்னம். தண்ணி கலந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடிபட்டிருக்கா? வர்க்கலாவில் இங்கே தான் தங்கியிருக்கோம். இவ்வளோ நேரம் மழை, வர்க்கலா எங்கேயும் சுற்றி பார்க்கல. கேரளா ஸ்ட்ரக்சர் அழகாக கட்டியிருக்காங்க. நேற்று நைட்டு பீச்சுக்கு போனால் சரியான மழை, எங்கேயும் எதுவும் பார்க்கல. ஆனால் ஒரு சூப்பர் டின்னர், கிளிஃப் அவுட்னு நினைக்கிறேன் அந்த ரெஸ்டாரண்ட் பேர், நல்லா தான் இருந்துச்சு. அங்கே நல்லா சாப்பிட்டோம். இப்போ திரும்ப அந்த கிளிஃப்பு அது மேலேருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அந்த கடல், அந்த பாலியில் நுசா பெனிடான்னு நினைக்கிறேன், அந்த இடம் மாதிரி அந்த ஃபீல் கொடுக்குது. அதனால் இப்போ போய்ட்டு கிளிஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஜாலியாக பீச் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். மழை கொஞ்சம் நின்று இருக்குது இப்போதைக்கு, காலையிலேருந்து மழை, பயங்கர மழை. வாய்ப்பு பஞ்சிரா அடாடா. பையன் ஃப்ளாட் டயர் பஞ்சர் ஆகிட்டான். நேற்று கேட்ட சவுண்ட் இது தான் போல். பார்க்கணும் இதுக்கு ஒரு வேலையை. கிளிஃப் கிட்டேயே சில ரெசார்ட்ஸும் இருக்குது தங்குறதுக்கு. சூப்பர் வியூவில் ஐயா, சரி அங்கே பாருங்க ஸ்டே இருக்குது அங்கே. பிளாக் காஃபி, சியர்ஸ். என் ஃப்ரெண்டெல்லாம் சும்மா கோயம்புத்தூர்காரன் சொல்லுவான், டே சும்மா போட்டு உழப்பிட்டு கிடக்காதுன்ட்டு. பரவாயில்ல, உழப்புறான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொன்னால், அப்படி இவ சொன்னால் அது உழப்புறா இல்லைடா வெண்ணெய், ஓலப்புறா ஓலை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா,
ஓகே பேசி கீழே போலாமாண்ணா? சரி நீ காரு பஞ்சர் ஆகிடுச்சு, பஞ்சர் போடணும். நான் நினச்சேன் என்ன எந்த ட்ரிப்புக்கும் நம்ம கார் பஞ்சரே ஆகலையே, கொடைக்கானல் ஊட்டின்ட்டு இங்கே வந்து போட்டு விட்டான் பையன். கிளிஃப் வியூ நல்லா தான் இருக்குது. அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து சூப்பராக இருந்துச்சு பயங்கரமாக. அண்ட் 1 கிலோமீட்டர் இருக்கான் இந்த கிளிஃப். அப்படியே ஃபுல்லெல்லாம் நாங்கள் போகல. இப்போ கீழே போய் பீச் போய் பார்த்துட்டு எஸ்கேப் ஆகலாம் இங்கேருந்து. என்னென்ன போண்டா வேணுமா? ஏன்னா எனக்கு அந்த வாட்டர் ரைஸ் சாப்பிட்டு இங்கேயும் என் வாழ்க்கையில் சாப்பிட்ட மொத்தம் இனிப்பு. அப்படி கிளிஃபில் இருந்து ஆப்போசிட் சைடு இறங்கி வந்தால் பீச் கீழே போகிறதுக்கான வழி இருக்குது. கிளிஃபுக்கு மேலே கடை இருக்க மாதிரி கிளிஃபுக்கு கீழேயும் அப்படியே கடை இருக்குது. உடனே இது பிளாக் சாண்ட் பீச்சுன்ட்டாங்க. என்னடா இது? வர்க்கலாவோட கிளிஃப்ல இருந்து மேலே வந்து மேலே கொஞ்சம் கடைகளாக இருந்துச்சு, கீழே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து மழை நல்ல டேஞ்சர் ஜோன் போட்டிருக்காங்க, போகக்கூடாதுன்ட்டு. ஜஸ்ட் சில்லிங் தான் இல்லை? கிளைமேட்டும் ஆமாம் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது. பயங்கர வெயிலே பார்க்குறோம் வர்க்கலா வந்து. ஆமாம், நேற்றுலாம் ஃபுல் மழை. நேற்று நைட்டு ஃபுல்லாக மழை. நீங்கள் வர்க்கலா வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அது ஒரு மாதிரி நல்ல வைப்பாக இருக்குது. இவங்க சொல்கிற மாதிரி ஒரு குட்டி கோவா தான் போல் வர்க்கலாம். இட்ஸ் ஒர்த்து. நினைக்கணுமா? நினைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஓகே, வர்க்கலால இருந்து சைனிங் ஆஃப். கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா, பாய், see you, boy. பாய். இதுதான் பார்த்தீங்களா, இவன் தான் எனக்கு வேலையை பண்ணி விட்டான். மாணி குத்திருக்கு. நல்லா இவ்வளோ பெரிய ஆணிக்கு மேலே அந்த ரவுண்ட் ஒன்று இருக்கும்ல, அதுவும் இல்லை, அது ஃப்ளாட்டாக இருந்துச்சு. போட்டு எடுக்க கஷ்டமாயிடுச்சு. அண்ட் ஸ்க்ரூ டிரைவர் குத்தி குத்தி டயரே கிழிச்சிட்டாங்க, என் நெஞ்சே வெடிச்சிருச்சு.